16 பெற்று பெருவாழ்க வாழ்க சொல்லுவாங்க. ஸோ அதனோட அர்த்தம் எதனா 16 செல்வத்தை பெற்று நம்மளுக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு தான் நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான செல்வம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம். ஸோ அந்த குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை யாருன்னா சஷ்டி தேவதை. ஸோ இன்னைக்கு சஷ்டி விரதம். ஸோ முருகனின் ஒரு மனைவி தேவயானை அவங்களோட சக்தி ரூபம் தான் வந்து சஷ்டி தேவி. ஸோ இவங்க வழிபடும் போது குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு தாராளமாக கிட்டும். குழந்தை பாக்கியம் அந்த செல்வம் வந்து கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு அம்பாள். ஸோ இவங்கள வழிபாடு இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வளர்பிறை சஷ்டி. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும். வளர்பிறை சஷ்டியில் மகா வஜ்ரேஸ்வரி திகழ்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நாளோடைய திதி தேவதை பார்த்தீங்கன்னா மகா வஜ்ரேஸ்வரி. இவங்களை வழிபடும் போது எல்லாமே நன்னாளாவே முடியும். ஸோ எது தொடங்கினாலும் நமக்கு வந்து நன்மையில் முடியும். ஸோ செல்வமாகட்டும், வீடு கட்டுறது, அப்புறமா சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் விவாதம், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக கிட்டும். ஸோ அது நல்லதாகவும் முடியும். ஸோ திதி வழிபாடு பற்றி நம்ம தொடர்ந்து மேலும் நிறைய வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.